ஹீரோயின் ஒர்க் விஷயமா நியூயார்க் வந்திருக்காங்க. அங்கே வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரிக்கு போவாங்க. அந்த இடத்துல புதுசாக ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆகிறான். நல்லா பேசி ஒரே நாள் நைட்டில் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது அச்சோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே போனால் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து உட்காந்த உடனே ஒரு கம்பெனி நாங்களே வாங்கிக்கிறோம், நல்ல முதலீடுக்கு அதை மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது உள்ள ஒருத்தன் என்ட்ராகிறான். பார்த்தா ஹீரோ தான். 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் வாங்கணும்னு நினைக்கிற அந்த கம்பெனியோட முதலாளி பையன் தான் ஹீரோ அப்படின்றது. ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களோட கம்பெனியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிலாம் வாங்கி ஏதோ குளறுபடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் அங்கேயே 2 பேருக்கு முட்டிக்குது, பிரேக்கப் ஆகிடுது. அடுத்து ஹீரோவோட அப்பாவும் கம்பெனி விற்க போகிற ஆசையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்களோட ஹவுஸில் தங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சாரி கேட்க போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட ஓனரும் வேற ஒரு ஆளை இறக்கி எப்படியும் ஓகே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம இந்த கம்பெனியை ஓகே பண்ணிட்டோம், வந்த வேலை முடிஞ்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த நேரத்தில் என்ட்ரு ஆகிறான். 2 பேரும் பேசுறத பார்த்து தப்பாக நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான்.